ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் லீவு பக்ரீத்னால. ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தது. கொஞ்சம் ஒரு 4 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு அனலைசிஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணல, நான் நிஃப்டியில் மட்டும்தான் பண்ணலேன், எனக்கு ஏன் ஸ்டாக் அனலைசிஸ் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இதில் வந்து சம் டெக்னிக்கல் எப்படி சார்ட்லாம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ற முக்கியமான விஷயம்லாம் இதில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ட்ரேடர்ஸ்க்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நல்ல வேலை இந்த வீடியோ நம்ம பார்த்தோம்ட்டு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க ஸ்டாக் வந்து ட்ரெண்ட். இப்போ இந்த சார்ட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சாரி, இது இல்லைப்பா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது. உங்களுக்கு பேட்டர்ன்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சுட்டு இருக்கும். தெரியாதவங்க பேட்டர்ன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டபுள் டாப் டபுள் பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து மோஸ்ட்லி நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுக்குன்னு தனியாக வீடியோ கூட போடுறேன். ஓகே, இங்கேயே ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கும். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேவா? இது அப் ட்ரெண்டு. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. சரி, ஓகே. ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் வந்து இதை எடுத்துடுறேன். ஏன்னா இதில் வந்து நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி இதை பார்க்கணும், இதில் சில விஷயம் நடந்திருக்கு இங்கே நடுவில். அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால் இதை எடுத்துடுறேன். ஓகே, இங்கே வராத வரைக்கும் எனக்கு தெரியாது இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்ட்டு. சரி, இதை நான் எப்படி நம்புறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் இங்கே வரைக்கும் அவன் வந்து திரும்பினான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த பேரலல் சேனல். ஓகேவா? இங்கேருந்து இந்த ஹையை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பேரலாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் விஷயம் என்னன்ட்டு. ஓகே, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த ஸ்விங்கு. சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்தாச்சு. நம்ம இது எப்படி நான் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனால் இதில் வந்து இதுக்கப்புறம் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியுறது. பாருங்கள், அவன் இங்கே வந்துட்டு திரும்புகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் விட்டுருக்கான். இதுதான் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுற வேலை பார்த்துட்டிங்கன்னா. ஆனால் நம்ம தான் இங்கே பேரலல் சேனல் வரைஞ்சிட்டோம்ல, இதை ட்ரா பண்ணிட்டோம். அதனால் இதுதான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி. இந்த சப்போர்ட்டில் வந்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதை நம்பக்கூடாது. இது உடனே பை ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணோன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே வச்சுருப்பீங்க. இது இங்கே ஸ்டாப் லாஸ்னால் இது ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு. ஸோ நம்ம என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ சொல்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் புரியும். இதெல்லாம் முக்கியமான விஷயம் டெக்னிக்கலில். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. சரி, ஓகே. இப்போ என்ட்ரி எங்கே தான் கேட்டிங்கன்னா, இது என்ட்ரி. ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஸ்டாக்லாம் பண்ணல, சப்போஸ் நான் ட்ரெண்ட்டே பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ கூட எடுத்துக்கலாம். இப்போயும் கால் சைடு எடுத்திங்கன்னா என்ன ஒன்று, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஆனால் ரூல்ஸ் என்னென்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் ரூலு. ஆனால் இது ஃபார்ம் ஆகிடும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிய வரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இருங்க, இது வரைக்கும் டார்கெட் வர்றதுக்கு கரெக்டாக சான்ஸ் பாருங்கள். இதுவும் மேட்ச் ஆகுது. இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுவும் மேட்ச் ஆகுது. இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவன் இங்கே போயிடுவான். இவ்வளோ தூரம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ரெண்டுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் வேறு நான் 3 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல.
சரி ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பார்த்துங்க. நம்ம இந்த டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் சொன்னால் அதுக்கு ரீசன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் வருவான்றது வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே. ஆனால் நம்ம எடுக்கணும்னா இங்கேயே என்ட்ரி எடுத்துருக்கலாம். நம்ம இங்கே என்ட்ரி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது நம்மளால் முடியாது. இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சேஃப்டி எடுத்துருக்கோம். இந்த டார்கெட் எப்படி சொன்னேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் கண்ணால் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு ரீசன் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் சொல்லலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் பார்ப்போம். ரிலையன்ஸ் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோம். இது கொசன்னு இருக்குது. இதில் என்ன ட்ரை பண்ணுறேன். ரிலையன்ஸு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நல்ல ட்ரெண்டு போயிருக்கு, அப்புறம் நல்ல டவுன் ட்ரெண்டு, திரும்ப பையிங் கொடுத்துக்குறேன், கன்சல்டேஷன். இது நம்ம வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதை இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்குறதுனால சும்மா ட்ரா மட்டும் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இவரை டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் ஓகே, ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே சப்போர்ட் பண்ணி ஏறி இருக்கணும் இந்த இடம், ஆனால் யாரில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். இங்கே ஆயிருக்கா. இந்த டே கேண்டில் ரொம்ப நாள் கேண்டிலை வந்து நான் சார்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கேண்டில் தெரியல. சரி ஓகே, நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வீக்லி கேண்டிலாக மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன், எனக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது. ஓகே, சாரி, இது ட்ரெண்ட் லைனா, ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஓகே, இதை வந்து இப்போ வீக்லியாக மாற்றிடுறேன். எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கொச ஸ்டாக். இதை வேணாம், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை ட்ரேடிங்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன். இங்கே சப்போர்ட் எடுத்து ஏறி இருக்குது, இங்கே ஏறி இருக்குது, இங்கே ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஆனால் இங்கே வந்திருக்கணும், முன்னாடியே செல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இந்த ஸ்விங்கை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, டவுன் ட்ரெண்டு. அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து ஏறி இருக்கான். இந்த இடம்லாம் கொச. இதனால தான் இந்த ஸ்டாக் வந்து எனக்கு பிடிக்கல. இப்போ இதுக்கு மேலே என்ன நடக்கும்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆனது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். இது என்ன ஆகும்னா டவுன் ட்ரெண்டு தான். டவுன் ட்ரெண்ட், ஸ்டாப் லாஸ் மேலே. நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் வந்து அதானி கிரீன். ஓகே, இப்போ வந்து டே கேண்டில் பார்த்துருக்குறீங்க. இதில் என்ன நடக்கும், நல்ல ஒரு பை ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம வந்து பை சைடுன்னு நினைப்போம். கொஞ்சம் பேக்கில் போய் பார்ப்போம். இது தெரியாது உங்களுக்கு, நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதானி கிரீன் எனர்ஜி. ஓகேவா, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இவன் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கான். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, ஆனால் ஒரு பிரேக் அவுட் வைக்கிறான். இந்த பிரேக் அவுட் வந்து ரியல் பிரேக் அவுட்டாக இருந்தால் நாளைக்கும் பை சைடு போகும். இது நாளைக்கு தான் தெரியும். ஆனால் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்தாலும், கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் என்ட்ரி. ஆனால் சப்போஸ் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கலன்னா விட்டுறணும். ஓகே, ஆனால் இது வந்து பை சைடு மாதிரி இருக்குது.
சப்போஸ் திரும்பவும் உள்ளே வந்துட்டானா இது செல்லு தான், அதானி கிரீன். அதை எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்களா, நான் எனக்கு கிடைக்கல, அதனால் ரொம்ப லாங்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். இதிலே பாருங்கள், இவ்வளோ நாள் ஆயிருக்கு இந்த ட்ரெண்டை அவன் கொடுக்கறதுக்கு, இவ்வளோ கன்சல்டேஷன். முன்னாடியும் இதுதான் நடந்திருக்கு. இவ்வளோ நாளாக அப்புறம் இவ்வளோ பெரிய ட்ரெண்டு. இங்கே இவ்வளோ நாள் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இங்கே இவ்வளோ டவுன் ட்ரெண்டு. ஸோ அப்படி தான் போகுது. இங்கே மேபி அவன் வந்து பிரேக் அவுட், ரியல் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது நாளைக்கு தான் தெரியும். சரி, இதில் பிரேக் அவுட் ஃபேக் அவுட்டு ஆன ஒரு ஸ்டாக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஃபேக் அவுட்டாக. அதை நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கு. இதில் வந்து ஒரு ஃபேக் அவுட்டை நான் காமிக்கணும் உங்களுக்கு, அதுக்காக நான் அந்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. என்னன்னா, இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெண்ட் லைன் ஓகேவா, ஃபார்ம் ஆயிருக்கு. 2வது டச் பண்ணாலே அது ட்ரெண்ட் லைன் தான், ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, ஓகே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ட்ரெண்ட் லைன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. அதுக்கு நம்ம என்ட்ரி வந்து இங்கே தான் எடுப்போம். ட்ரெண்ட் லைனில் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுப்போம். திரும்ப உங்களுக்கு வந்து பையும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டான். பையும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திரும்ப இப்போ ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே பை பண்ணியிருப்பீங்க, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை ஆயிடுச்சு. ட்ரெண்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துட்டிங்கன்னா நல்லது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலே நம்ம வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு மாறிக்கணும். நான் வந்து இதை நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோவில் மெயினாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் அதுவும் ஒன்று. இப்போ இவ்வளோ பெரிய ட்ரெண்டு, நம்ம வந்து செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம், ஃப்யூச்சரில் செல்லோ அந்த மாதிரி, இல்லை ஆப்ஷனில் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம் ஏஷியன் பெயிண்டில். இந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. நடந்தால் என்ன பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, இது வந்து நிஃப்டியோட அனலைசிஸ். இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வீடியோவில் வராது, ஏன்னா நிஃப்டி வந்து மேனிபுலேஷன் அதிகம், நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. அதை நம்மளால் இது வந்து நான் என்னோடய வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நிஃப்டி மட்டும் இன்ட்ராடே தான் பண்ணுவோம். நிஃப்டியில் எல்லாமே இன்ட்ராடே பண்ணுவோம், அதில் நிஃப்டி முக்கியமாக இன்ட்ராடே. அது எப்படி வேணாலும் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் முடிவு பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புதுசாக எதனா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட்.